वल्लभागणाधिपते नमः सिद्धिबुद्धि वल्लभागणाधिपते नमः विघ्नेश्वराय अनुग्रहदेवेश्वर वल्लभाय नमो नमः सर्वणभवाय शिवसुब्रह्मण्याय कार्तिकेयाय षण्मुखाय गुगाय तारकासुराय शक्तिहस्ताय सुब्रह्मण्येश्वराय नमो नमः ओम श्री सर्वणभवस्यान अनुग्रहदेवामूर्तये अधिदेवताय मुनीश्वरनच्छस्यान अधिदेवता अनुग्रहान नमोस्तुते वीरवेदाय विद्महे वीरनादाय धीमहि तन्नो अघोर मुनीश्वरनाय अनुग्रहदेवेश्वराय अधिदेवता अनुग्रहान नमो नमः ओम श्री महादेवस्यान अनुग्रहान नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् लक्ष्मी नारायणच्छस्यान अनुग्रहदेवस्य वल्लभामूर्तये अधिदेवता अनुग्रहान नमोस्तुते ओम श्री वीरनादाय अनुग्रहदेवस्य वल्लभाय अनुग्रहान नमोस्तुते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्ते नमस्ते दया रूपेण महालक्ष्मी अंबिकाय अनुग्रहदेवस्यान गजलक्ष्मी अंबिकाय संतानलक्ष्मी अंबिकाय विद्यालक्ष्मी अंबिकाय गर्गलक्ष्मी अंबिकानन्तस्यान अनुग्रहदेवस्यान नमो नमः भास्कराय तुदिगरस्यान सूर्यनारायणाय अनुग्रहान नमो नमः चंद्रवल्लभस्यान अधिदेवता अनुग्रहान नमोस्तुते अंगारकस्य अधिदेवता अनुग्रहान नमो नमः बुधवल्लभस्य अधिदेवता अनुग्रहान नमो नमः देवगुरुस्य प्रकाशके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते अम्बा शाम्बके चन्द्रमौळीरबालवर्णस्य उमा पार्वती पितृविवरदेवता भगवती श्रीराजराजेश्वरी ओम कमले कमला हिरण्यं प्रभूतं गावो दास्योश्वान विंजेयं पुरुषस्वरूपिण्ये नमो नमः दीप महालक्ष्मी नमो नमः नमः पार्वती கற்பக விருட்சகம் காமதேனு இந்திராதி அஷ்டதிக்பாலகர்கள் மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு விசேஷமான ஒரு என்றும் எப்பொழுதும் எல்லோருக்கும் பயன் பெறும் விதமாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள். மென்மை அறக்கட்டளை என்கின்ற ஒரு வார்த்தை. மென்மை அப்படின்னாவே நாம எப்பவுமே பேசும்போதே ஒரு மென்மையா பேசணுமா, ரொம்ப உறக்கவும் பேசக்கூடாது, ஒரு மென்மையா பேசணும்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த மென்மையான ஒரு குணத்தை கொடுக்கக்கூடிய அறக்கட்டளை நிறுவி மற்றும் சீரடி சாய்ராம் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை நிறுவி அதனுடன் ஒரு ஆசிரமம் என்று சொல்லக்கூடியது அப்படியாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் பெரியோர்கள் பாரம்பரியமாக வழிபாடு முறையிலே இருந்து அந்த முறையின் படி மனதில் நினைத்ததை நினைத்தவாறு நடத்துகின்ற ஒரு சக்தியை தெய்வங்களின் திருவருளால் மனிதரும் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு. அப்படி நமது அம்மா அவர்கள் நடமாடும் தெய்வமாகவே இருக்கின்றார்கள். ஒரு நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய நமது சிவஸ்ரீ ஸ்ரீமாதா அன்னை ஸ்ரீமாதா அன்னபூர்ணேஸ்வரி மாதா என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் மேன்மை அறக்கட்டளை வீரப்பனூர் என்கின்ற ஜவ்வாது மலையிலே சிறப்பான ஒரு இந்த இடத்திலே அறக்கட்டளை நிறுவி அருமையான முறையிலே இங்கே அனைவருக்கும் எப்பொழுதுமே முதல்ல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசிக்கு உணவு. முதல்ல வறுமை இல்லாமல் இருக்கணும். பசி பிடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பசியோடு இருக்கக்கூடாது. அந்த காரணமும் அதை காரணத்தை தெரிந்து அந்த எல்லாருக்குமே அன்னம் அளிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அன்னதான பிரபு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அன்னத்தை எல்லாம் அன்னபூரணி என்கின்ற தெய்வத்தின் பெயரை கொண்டு
ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீமாதா என்கின்ற பெயர். ஸ்ரீமாதா என்கின்ற ஒரு பெயரே மாதான்னா தெய்வம், அம்மா. அப்படி ஸ்ரீமாதா என்கின்றது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் வார்த்தையே அதுதான். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி என்று சொல்வார். அப்படி அந்த ஸ்ரீமாதா என்கின்ற ஒரு தாய் வடிவமாக இருந்து எல்லோருக்கும் பலனை அளிக்கின்ற வகையிலே அன்னதானம் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை தெய்வ திருவருளால் பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் இன்றைய தினம் முப்பெரும் விழா என்கின்ற ஒரு பெரும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த முப்பெரும் விழாவானது சிறப்பிக்க இங்கே விசேஷமான முறையிலே கணபதி பூஜை செய்வித்து அதை தொடர்ந்து கலசங்களுக்கு எல்லாம் கணபதி, லட்சுமி, நவக்கிரக, மிருத்யுஞ்சய, சுதர்சன, அன்னபூரணி யாகமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விசேஷமான யாக பூஜையானது உலக க்ஷேமமாக இருக்க வேண்டும், உலகத்திற்கான நன்மையை தரக்கூடிய ஹோமம் தான். ஆகையால் இது எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய ஹோமமாக அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகையால் முதன்மையாக விநாயகர் பூஜை முதற்கொண்டு அதை தொடர்ந்து கலச பூஜை எல்லாம் செய்வித்து அதை தொடர்ந்து யாகங்களை ஆரம்பித்து அந்த யாகத்திலே ஒவ்வொரு தெய்வத்தினுடைய மூல மந்திர ஹோமங்கள்லாம் செய்வித்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய எவ்வாறு மலையை சார்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்குமே அந்த முழு பலனானது கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது முதன்மையாக கணபதி பூஜையானது ஆரம்பமாகின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. ஆஜம்யே ஓம் ஆத்மதத்வான் சோதயாமி, ஓம் வித்யாதத்வம் சோதயாமி, ஓம் மாயாதத்வம் சோதயாமி, ஓம் ஹஸ்திராத நமः, சிவாத நமः. ஓம் த்ர்யம்பகம் விதாமஹே சுகந்தம் புண்ணியவர்தனம் தீர்காயுஷ்யமனசித்திரஸ்து. ஸ்ரீமே பஜது லக்ஷ்மீர்மே நஸ்யது. ஆரம்பகால முகூர்த்தோ சந்திர்பவந்தோ பாதோலகிம்னந்தோ சுமுகூர்த்தோஸ்து மங்களானி பவந்து. ஓம் சோனப்பிரபம் சோமகலாவதம் பாணிஸ்புரத்பஞ்சசரேக்ஷதாபம் பிராணப்பிரியம் நௌமி பினாகபாணே கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நः. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞானவைராக்ய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி ச பார்வதி. பவித்ரம் பாவனாசம் ஸ்யாத் பவித்ரம் புண்ணியவர்தனம் ஆயுஸ்தேதோ பலம் சௌர்யம் தெய்வகர்ம கிரியாவஹம் வித்யாரம்ப கிரியாவஹம் अन्नदान क्रियावहम इति मंत्रेण पवित्रं धृत्वा गुरुं प्रणम्य गुरुपादुकाभ्यां नमः. ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. गुरु शरणारविन्दाभ्यां नमः. विनायकाकृति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. प्राणानायम्या ममोपात्ते समस्ते दुरिदेक्षेत्वर श्री परमेश्वराज्ञ परमेश्वर प्रियतीर्थं शुभाभ्यां शुभे शुभमुहूर्त्याद्य ब्रह्मणः प्रियपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे दक्षिणे पार्श्वे श्रार्थे श्रीमहार्गे प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्ति श्री विश्वावसु नाम संवत्सरे दक्षिणातने हेमन्त ऋतौ धनुर्मासे शुक्लपक्षे अद्यमङ्गले एकादश्यां उपरि द्वादश्यां शुभतिथौ वासराः अद्यदिने बुधवासर संयुक्तानाम् अद्यदिने विशेषताः कृत्तिका नक्षत्र सहित रोहिणी नक्षत्र युक्तायां शुभयोगे शुभकरणे एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ मम गोत्रोद्भवस्य क्षेमदैर्घ्य विद्या विजय आरोग्य ऐश्वर्यादमग्रदीर्थम् अन्नै श्री श्रीलश्री माता अन्नपूर्णेश्वरी माता सर्व सह कुटुंबानां भक्तजनानां क्षेमदैर्घ्य विद्या विजय आरोग्य ऐश्वर्यादि अपग्रदीर्थं धर्मार्थकाम्य मोक्षे
चतुर्विधेन बलपुरुषार्थसिद्धियुक्तं मम यो जन्मनि पूर्वजन्मनि जन्मान्तरेषु वा बाल्ये यौवने कौमारे पार्थेषु जाग्रे स्वप्ने सुषुप्तिमध्ये मनोवाक्याय कर्मभिः कामक्रोध लोभ मोह मद मात्सर्यादिः जनितोपजन्म नक्षत्रे जन्मरासौ जातस्य वधातु नाम नक्षत्रे नामरासौ जातस्य वधातु अंगग्रगवधातु उपग्रगवधातु नीचग्रगवधातु कालतो भद्रवधातु नवांशे दशांशे द्वादशांशेन सर्वं सवधातु ग्रगगूढवधातु अष्टवर्गवधातु दृष्टग्रगवधातन्द्र प्राणदशाः सूक्ष्मदशावधातु इत्यादि समस्त उपद्रवर्तिन्ध्याये ये ग्रगायानां शिवस्थानाम् अत्यन्ते अतिशेष बबलावाप्तीर्थम् आदित्यादि नवग्रहदेवतानाम् आत्म आरोग्यकारकाय सूर्यग्रहप्रसादवरसिद्धीर्थम् मनो मातृकारकाय चन्द्रग्रहप्रसादवरसिद्धीर्थम् भूमि शकोदरकारकाय अंगारग्रहप्रसादवरसिद्धीर्थम् भूमि शकोदरकारकाय अंगारग्रहप्रसादवरसिद्धीर्थम् विद्या मातूलकारकाय बुधग्रहप्रसादवरसिद्धीर्थम् धन पुत्रकारकाय बृहस्पति ग्रहप्रसादवरसिद्धीर्थम् ऐहिक भोगभोग्यकारकाय शुक्रग्रहप्रसादवरसिद्धीर्थम् आयुष्यकारकाय आरोग्यकारकाय शनीश्वरग्रहप्रसादवरसिद्धीर्थम् मणिमन्त्र औषधकारकाय राहुग्रहप्रसादवरसिद्धीर्थम् मोक्षकारकाय ज्ञानकारकाय सकल पुण्यक्षेत्र तीर्थाटनकारकाय कीर्तिग्रहप्रसादवरसिद्धीर्थम् आदित्यादि नवग्रह सकलविध दोष निवर्तीर्थम् जयकरत्वेन कीर्तिकरत्वेन लाभकरत्वेन मनसा सन्तोषकरत्वेन सिद्धीर्थम् यं समर्पयामि महागणपतये नमः समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि महागणपतये नमः गन्धां धारयामि महागणपतये नमः तस्योपरि अलङ्करणार्थम् अक्षतां समर्पयामि महागणपतये नमः सर्वपुष्पमालिकां समर्पयामि महागणपतये नमः सर्वपुष्पैः पूजयामि ओम शुकाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः गिरिराजाय ओम नमः विनायकाय नमः धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः रामचंद्राय नमः ओम शूर्पकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दपूर्वजाय नमः ओम गं गणपत्यासनाय नमः गणपतिमूर्तये नमः पूर्वदं वयं दूर्वामस्मिन् देवानां सर्पितमप्रितमर्पयामि कदलीफलताम्बूलनिवेद्यं निवेदयामि कदलीफलताम्बूलनिवेद्यं निवेदयामि कर्पूरहारति दीपं सन्दर्शयामि ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् आदिपूज्याय देवाय दन्तमोदकदारिणे वल्लभाप्राणघनताय श्रीगणेशाय நம்ம இந்த ஊர் சாமி தான் வந்துட்டோம். அம்மா வாங்க முன்னாடி வாங்க அம்மா கொஞ்சம் கதவு மூடிட்டோம் கார் முன்ன திரும்பிடுங்க கார் முன்ன போயிட்டோம் சாமி இங்க இருக்கு சாமி சாமி அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு சாமி அப்படியே இங்க பாருங்க சாமி
கொஞ்சம் சைடாக நின்று வாங்க புது தெரியுது உங்களுக்கு
சிவ ஹர 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 சிவ 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 ஹர ஹர சிவ 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 ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 சென்னை சேர்ந்த ஒரு திருமடமானது வைத்துக்கொண்டு சிறப்பாக ஆன்மீகமான விஷயத்தை பக்தர்களுக்கு அருமையான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு சிவலோக திருமடம் என்று சொல்லக்கூடிய மடத்தை நிறுவி சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற சுவாமிகள் அவர்கள் மிக சிறந்த முறையிலே இந்த யாகத்தில் பூஜையிலும் நமது அம்மா அவர்கள் சொல்வதற்கு ஏற்று இங்கே வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு மலை என்று சொல்லக்கூடிய இந்த மலை சாரணியிலே அமைந்துள்ள இந்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய மென்மை அறக்கட்டளை என்கின்ற அறக்கட்டளையின் மூலமாக அனைவருக்கும் அன்னம் அளிக்கும் விழாவாக தினசரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் அந்த பலன் தருகின்ற வகையிலே அன்னபூர்ணியாக இருந்து அன்னத்தை எல்லாம் நிச்சய அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக கல்வியும் தேவை என்கின்ற வகையிலே அந்த கல்விக்கான ஏற்பாடுகளை செய்து அருமையான இம்முறையிலே கல்வியும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் மனதை ஏற்படுத்தி எல்லோருக்கும் கல்வி திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பலனையும் எவ்வாறு மலைப்பகுதியில் வாழ் 20 கிராமங்களை சார்ந்து 1500 மலைவாழ் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தினமும் அவருடைய வீடு தேடி சென்று இந்த அன்னதானத்தை அன்னத்தை உணவை வழங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட நமது அம்மா ஸ்ரீலஸ்ரீ மாதா ஸ்ரீமாதா அன்னபூர்ணேஸ்வரி மாதா அவர்களை நாம் அனைவரும் கை தட்டி ஆசீர்வாதம் செய்து சந்தோஷப்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த ஹனுமன் என்று சொன்னால் ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற்று தவத்திரு பாலசுந்தர சுவாமிகள் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி சித்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய கரடிப்பாக்கம் ஆசிரமத்தின் மிக சிறந்த ஒரு ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆலயமானது கருங்கல் கோபுரம், கருங்கல் மூலஸ்தான கோபுரம் முழுவதுமே கருங்கல்லால் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முழு முயற்சியுடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சித்தாசிரமத்தில் விசேஷமான முறையில் வருகின்ற அனைவருக்கும் அன்னதானங்களும் சிறப்பான யாக பூஜைகளும் சிறப்பான பக்தர்களின் பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து அங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அங்கே ஒரு அனுமம் தீர்த்தம் என்கின்ற ஒரு குளமானது இருக்கின்றது. துணை தீர்த்தம் என்று தானாக உற்பத்தியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய தீர்த்தம். அந்த இடத்திலே அந்த ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி அருள் பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி, சீதாம்பிகா சமேத ராமச்சந்திர சுவாமி, அதை லட்சுமணர் சுவாமியுடன் சிறப்பாக ஒரு ஆலயமானது அமைய பெற்றிருக்கின்றது. அதனுடன் விசேஷமான முறையிலே அங்கே தீர்த்தங்கள் பிரசாதமாக அங்கு அனுமதி தீர்த்தமானது பூஜை செய்வித்து அங்கே எல்லா விதமான பலன்களையும் பரிபூர்ணமாக அருளுகின்ற சுவாமி அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த விசேஷமான முறையிலே இந்த யாகங்களும் பூஜைகளும் இந்த தினம் நடைபெறுகின்ற முப்பெரும் விழா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமாதா என்றாலே ஸ்ரீ ஹரிதாஸ் சகஸ்ரநாமத்தில் முதல் வார்த்தையே அதுதான். அம்பாளுடைய வார்த்தையே ஸ்ரீமாதா
அப்படின்வாங்க. ஸ்ரீமாதா என்றால் உலகத்திற்கெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி உலகத்திற்கெல்லாம் அன்னையாக விளங்குகிறாளோ அப்படி இந்த கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமங்களை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் இவர்கள் ஒரு அன்னையாகவே விளங்கி இந்த அன்னபூரணி என்று சொல்லக்கூடிய அன்னத்தை பரிபூர்ணமாக அனைவருக்குமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் நமது தவத்திரு அருட்சித்தர் அருட்நாதர் என்று சொல்லக்கூடிய குருநாதர் என்று சொல்லக்கூடிய குருவாய் இருந்து அருளை பரிபூர்ணமாக அருளக்கூடியவர் திருவாசக பித்தர் என்று சொல்லக்கூடிய சுவாமி அவர்கள் தவத்திரு வாதுபூர் அடிகளார் அவர்களும் அவர்கள் சென்னை சிவலோக திருமடம் என்று சொல்லக்கூடிய வெங்கல் என்ற இடத்திலிருந்து சுவாமியர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுவாமிகள் ஏற்கனவே எனக்கு பரிச்சயமானவர். பல விஷயங்களை நன்கு அறிந்து நல்ல பல விஷயங்களை எல்லோருக்கும் அருளக்கூடியவர். அப்படிப்பட்ட சுவாமிகளுடைய திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதனால் அவர்களை நமது இந்த ஜவ்வாது மலை என்கின்ற மலைச்சாரிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் அனைவரும் கைத்தட்டி வரவேற்று சந்தோஷப்படுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதனுடன் அனைத்து விதமான சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்துடனும் அதைத் தொடர்ந்து எல்லா விதமான பலன்களையும் பரிபூர்ணமாக அருளக்கூடிய இன்றைய தினம் அப்படியே இந்த அம்மா அவர்களை பெருமைப்படுத்தி பேசுகின்ற ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆன்மீக பெரியோர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பெரியோர்களை அழைத்து இன்றைய தினம் இந்த முப்பெரும் விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அதனுடைய பலன் எல்லோருக்கும் கடை கண்களே மகாலட்சுமி சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடியவர். எல்லா விதமான முழு பலனையும் பரிபூர்ணமாக அருளக்கூடிய 16 விதமான செல்வங்களை பரிபூர்ணக்கூடிய ஹோமமானது நடைபெறுகிறது. ஓம் சுதர்ஷனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகே சுதர்ஷனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தனச்சக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா சுதர்ஷனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகே ஓம் சுதர்ஷனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ சுதர்ஷனாய நமோ நமः ஸ்வாஹா சுதர்ஷனாய நமः ஸ்வாஹா சுதர்ஷனாய பௌஷத் சுதர்ஷனமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் அடுத்ததாக பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் சொல்லக்கூடிய அபிமந்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய சகல விதமான வியாதியும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சீந்தல் கொடி என்கின்ற மருத்துவ குணமுள்ள மூலிகையால் இப்பொழுது மகா மிருத்யுஞ்சய ஹோமமானது நடைபெறுகிறது. ஓம் திரையம்பகமிதாபகே சுகந்தம் சிவர்தனம் திரையம்பகமிதாபகே சுகந்தம் சிவர்தனம் உர்வாரபவந்தரா முக்ஷயமாமிருதா ஸ்வாஹா திரையம்பகமிதாபகே சுகந்தம் சிவர்தனம் உர்வாரபவந்தரா முக்ஷயமாமிருதா ஸ்வாஹா. இல்லாமல்ல இறைவனின் திருவருட்கருணையோடு மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக பக்தி சிரத்தையோடு காலை வழிபாடுகளாக துவங்க பெற்று ஜமுனாமரத்தூர் ஜவ்வாது மலை வீரப்பனூர் திருத்தலத்திலே அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ மாதா அன்னபூர்ணீஸ்வரி பீடத்தினுடைய சன்னிதானத்தில் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடியிலே வேத பிராமணர்களை கொண்டு மந்திரங்களை ஓதி விநாயக பெருமான் முதலாக சகல தெய்வங்களுக்கும் வேள்வி யாகமானது இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த விழா மேடையை அலங்கரிக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்தை நிர்மாணித்து வரக்கூடிய சுவாமிகள் அவர்களும் அகஸ்திய நாடி ஜோதிடத்தை எல்லோருக்கும்
நன்மை பயக்கின்ற வகையிலே கொண்டு சேர்க்கின்ற திருத்தொண்டினை செய்து வரக்கூடிய நம்முடைய அன்பரும் கூடியிருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே இப்பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யும் பொருட்டாக இறைவன் அருளால் தன் பணியை சிறப்புடன் செய்து வரக்கூடிய ஊரான் நாட்டாமை அவர்கள் முன்னின்று இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல சமயத்திலே மாதா அன்னபூர்ணேஸ்வரியாக நமக்கெல்லாம் அறிமுகமான நிலா அம்மையார் அவர்கள் அன்னதானத்தோடு சகலவிதமான சமூக நல்லிணக்க பணிகளையும் தொடர்ந்து இங்கு செய்வதற்கு இப்பகுதி வாழ் பெருமக்கள், கிராம மக்கள் யாவரும் இங்கே கூடியிருந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து இறைவனுடைய பேரருளை பெற்று இந்த யாக பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் நிறைவாக பெறுகின்ற இந்த நல்ல வேள்வி வழிபாட்டு திருச்சபையிலே இந்த வீரப்பனூரின் முன்னாள் தலைவராக விளங்கி இந்நாளிலும் தன்னுடைய சமூக பணியை இடையராது தொடர்ந்து செய்து வரக்கூடிய திருவாளர் சங்கர் ஐயா அவர்களை விழா மேடைக்கு பலத்த கரவொலியோடு அழைத்து நிலா அம்மையார் அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். ஓம் ஜும் சக சக ஜும் ஓம் ஸ்ரீ சிவாய நம ஸ்வாஹா. नाम दत्वा बालांबिका समेत अमृत पृच्छन्ते शिवाजमौषण योरुद्रो नव्यप्सजमोषधीषिरोरुद्रो स्वामवनावेदस्मै रुद्रादि नमोस्तु स्वाहा. குழந்தை பிறந்தாச்சுன்னா ஆயுஷ்யோமம் பண்ணும். அதை தொடர்ந்து 60 வயது திருமணம்லாம் நடந்து குழந்தை பேரன் பேத்தி எல்லாம் எடுத்து 60 ஆண்டுகள் நிறைவானவுடன் சஷ்டி அப்த பூர்த்தி என்கின்ற தம்பதிகளுக்கு செய்வித்து மாங்கல்ய தாரணம் என்கின்ற ஒரு மாங்கல்யத்தை சேர்க்கின்ற ஒரு பாக்கியமும் கிடைக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த சுமங்கலியானவர்கள் தீர்க்க சுமங்கலி என்கின்ற தாற்பயத்தை பெறுகிறார்கள். அதை தொடர்ந்து 60க்கு அப்புறம் 70 பீமரத சாந்தி, உக்ரக சாந்தி, கனகாபிஷேகம் 80 வயதில் கனகாபிஷேகம், 90 வயதில் சதாபிஷேகம் செய்யலாம் என்பதனால் சதாபிஷேகம், 100 வயதிற்கு மேல் பூர்ணாபிஷேகம் என்கின்ற ஒரு விசேஷமான மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற வகையிலே இறைவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த சுமங்கலியானவர்கள் பூர்வ சுமங்கலி பூர்வமாக வாழ்க்கையை அனுபவித்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு கனியானது தானாக கனிய வேண்டும். பொதுவாக அதாவது ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா பூவாகி காயாகி கனியாகி முகிர்ந்து நிலையை பெற வேண்டும். அப்பதான் இறைவனுக்கு செய்கின்ற பூஜா பலன்கள் மூலமாக தான் நமது அந்த ஆயுட்காலங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கின்றது. அப்படியாக சிவபெருமானவனுடைய விசேஷமான பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வர சுவாமியினுடைய விசேஷ ஹோமமானது நடைபெற்றது. அனைவரும் கைகூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாய சிவாய நமவ. எல்லாரும் சிவாய நமவ. ஓம் நம சிவாய 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 சிவாய நமவ. சிவாய நமவ ஹராய நமவ. சிவாய நமவ ஹராய நமவ. ஓம் நம சிவாய சிவாய 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 நமவ. சிவ 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 சிவாய நமவ. சிவ 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 சிவாய நமவ. ஹர 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 ஹராய நமவ. ஹர 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 ஹராய நமவ. சிவாய நமவ ஹராய நமவ. சிவாய நமவ ஹராய நமவ. சிவாய நமவ ஹராய நமவ. சிவாய சிவாய நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம். அந்த ஒரு ருத்ரமானது அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சித்தர்கள் சொல்லுவாங்க, சித்த புருஷர்கள். அப்படி ஆன்மீக விஷயத்தை முழுமையாக பக்தர்களுக்கு நற்பலன் குரு தான் வழிகாட்டுறாராம் தெய்வத்துக்கிட்ட. அதான் குரு
தெய்வத்திற்கு வழிகாட்டக்கூடியவர். நமக்கு ஏன் அந்த தெய்வத்தை வழிகாட்டுகின்றார் என்றால், அவர் அந்த முழுமையாக ஆன்மீகத்தினுடைய முழு விஷயத்தையும் தெரிந்து அதன்படி தப வலிமையை பெற்ற பிறகுதான் அதை கொடுக்க முடியும். எல்லாருமே எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் இருக்காருனாக்கா ஒரு எம்பிபிஎஸ் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். அது மாதிரி ஆன்மீக பணியில வரணும் அப்படின்னாக்கா, சுவாமிகள் வந்திருக்காங்கன்னாக்கா அதுக்கு பல விஷயங்களை தப வலிமையை பெற்று அதோடு தெய்வ திருவருடைய முழுமையாக பெற்ற பிறகுதான் அவர்கள் கையால் கொடுக்கிற அத்தனை விஷயங்களும் தெய்வமாகவே பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதுலயும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய தெய்வமாகவும் நமது இந்த இடத்துல ஒரு குருவாக இருந்து எல்லோருக்கும் வழிகாட்ட வந்திருக்கின்ற ஐயா அவர்களையும் அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பெரியோர்கள் அவர்களையும் நமது ஆசிரமம் என்று சொல்லக்கூடியது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கே ஒரு புண்ணியத்தை கொண்டு வந்து இப்போ ஒரு கிரீடம் சாத்தினார் ஐயா அவர்கள். அதாவது புஷ்ப கிரீடத்தை சாத்தினார். ஆனா அம்மா இந்த இடத்துக்கே ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கார். இந்த இடத்துக்கே இந்த சுவாமிகளை கொண்டு வந்து வச்சார். அதே ஒரு கிரீடம், அந்த புஷ்ப கிரீடத்தை விட பெரிய கிரீடம் அப்படின்னாக்கா அதுதான் இந்த ஆன்மீக சுவாமி அவர்கள்லாம் இந்த இடத்துல உட்காரத்துக்கு அம்மா அவர்களை கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் பல விதமான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்குதுனாக்கா தினம் டெய்லியும் நித்தியம் பல விஷயங்களை சந்திச்சுட்டே இருக்கணும். பல விஷயங்கள் கோவிலுக்கு போகணும், பல விஷயங்கள் ஏற்பாடு செய்யணும், பல ஆன்மீக விஷயத்தெல்லாம் கலந்துக்கணும். அதனால அப்படிப்பட்ட ஒரு விழா. அதோடு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம்னாவே ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு விசேஷமான ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அதை தொடர்ந்து இரவு 40 பகல் 10 சொல்லுவாங்க. எல்லாம் விசேஷமான ஒரு முறையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமாக இத 2 பேருக்கும், அதாவது சிவனுக்கும் உரியது மகாவிஷ்ணுக்கும் உரியது. அதில் ஒரு திலகம் வைத்தார் போல ஆஞ்சநேய ஜெயந்தி, அந்த 2த்துக்கு சேர்ந்து நடுவில் ஒரு திலகம் வச்சிருக்கிறது தான் ஆஞ்சநேய ஜெயந்தி. அவரும் சஞ்சீவி வரம் பெற்று பல விஷயங்களை பெற்றவர். அப்படிப்பட்ட சுவாமிகள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அருள் பணியை செய்யக்கூடியவர்கள். அதுலேயும் மிக முக்கியமாக அகஸ்திய மகரிஷி என்று சொல்லக்கூடியவர். அப்படி ஜோதிட சிகாமணி பரம்பரை நாடி ஜோதிடர் திருவை மனோஹரீஸ்வரன் என்கின்ற நாயனார் அவர்கள் ஸ்ரீ அகஸ்திய மகாசிவ வாக்கிய நாடி ஜோதிட நிலையம் பெரம்பூர் சென்னை, அங்கிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்று, நட்சத்திரங்கள் 27, ராசிகள் 12 இருந்தாலும் நம்ம ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்போம், 12 ராசியில் ஒரு ராசியா இருப்போம். ஆனாலும் ஜாதக பிரகாரம் 12 கட்டத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நவகிரகங்கள் தான். எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்கின்றதோ அந்தந்த கிரகங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்ப அந்த ஜோதிடரானவர் அதை தெரிந்து அந்தந்த இடத்திற்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறதோ அதுக்கு உண்டான விஷயத்தை வெளிப்படுத்தி நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிற வழிமுறையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர். அதோடு சார்ந்திருக்கக்கூடியவர் அகஸ்திய மகரிஷி என்பவர். இந்த அகஸ்திய மகரிஷிங்கிறது ஒரு மகாரிஷி, பெரிய ரிஷி. அவருடைய மூலமாக இங்கே வந்திருக்கின்றார் என்றால் அவர்களும் இந்த இடத்திலே ஒரு ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் வெங்கட் பிரசன்னா என்கிற இயற்கை விவசாயம் அவர்களுக்கு பர்ம கலை ஆசான் சேவூர் வேலூர் மாவட்டம் அவர்களுக்கும் இங்கே சிறப்பு செய்யப்படுகின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இயற்கை விவசாய அரிசியாக 3 மூட்டை அரிசிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவர் குடும்பத்துடன் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்யப்படுகின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களே ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது. அதனால இதை இப்பொழுது பூர்ணாகதி செய்ய இருக்கின்றோம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம்
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே விஷமானாய ஸ்வாஹா. ஓம் கம் கணபதியாய வௌஷட் கணபதி அன்னபூர்ணி சகலவித தேவதாभ्यो நமோ நமः ஸ்வாஹா. सर्वश्री महादेव देवाय नमो नमः. ओम योपान पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् विषमान् भवति. चन्द्रमावापान् पुष्पवान् पुष्पवान् प्रजावान् विषमान् भवति. एवं वेद योपामाहितनं वेद आहितनवान् भवति. राजाधिराजाय प्रसज्ञ श्राहिणे नमो वयं वैः श्रवणाय गुरुमते. श्रमे कामान् कामकामाय मह्यो कामेक्षरो वैः श्रवणो ददातु. वेदाय वैः श्रवणाय महाराजाय नमः. मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि. ओम अग्निमेळे पुरोहितं यज्ञस्य देव ब्रह्मजं होदाहारकं रत्नदातमं हरि ओम ऋषेत्वरितो ब्राह्मणा चन्द्रदर्पयाः महद्योन्नमां स्वस्ति मन्त्रार्था सत्यादिति भवन्तो महान्तो न गृह्णन्तो. तस्य देवदेवस्य महादेवस्य श्रीमतो अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य देवदेवोत्तमा देवदा सार्वभौमस्य सकलनिष्कलस्वरूपस्य सर्वज्ञत्वा सर्वेश्वरत्वा सर्वान्तर्यामित्वा सर्वसृष्टित्वा सर्वभोग्यत्वा सर्व श्री पार्वती सनाथस्य ऋषभवागणरूढस्य नन्दी भृङ्गी चण्ड कुण्डोदर पदाञ्जल व्याघ्रपाद विनायक षण्मुखद्वै सकलमणिगण सेवित सेव्यमानस्य लोकानुग्रहस्य भक्ता अनुग्रहवरदस्य भगवते श्री बालाम्बिका समेत अमृत मृत्युंजयेश्वरन्नपूर्णी देव्याः विशेष दिने पूजा याग परिपूर्ण धूप दीप नैवेद्य महादीपाराधन कर्मणे मध्ये मंत्रलोपे तंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे नेमलोपे श्रद्धालोपे श्रद्धेस्तर्वमिदोक्तमिदोचितमिदा श्राट्टानुष्ठितमेतत् भूयातिथि भवन्तो महान्तम् गृह्णन्तु. सर्वे जना सुखिनो भवन्तु. समस्त षण्मङ्गलानि सन्तु. अयं धर्मः उत्तरोत्तरावृत्तिरस्तु. षड्वं श्री गणपति सकल देवार्पित பாதார்ப்பிதமஸ்து. தேவாரம் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. வானுலகம் மண்ணுலகம் வாழ வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத மூன்று விழி நால்வாய் ஐந்து கரத்தானை முகனை பரவி அஞ்சலே செய்கிப்பான். அங்கமும் வேதமும் போதுனவர் அந்தனர் நாளும் அடிபரவ. அங்கமும் வேதமும் போதுனவர் அந்தனர் நாளும் அடிபரவ. மங்கள் மதி தமிழ் மாடவீதி மருகல் நீலாவிய பைந்த சொல்லாய் செங்கல்லார் பொன்னல் செல்வமல்கு சீர்வள் செங்காட்டங்குடைய தன்னுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. கண்டது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார் கொலோஷதுரல். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார் கொலோஷதுரல். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்றென்பால். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே.
எந்த ஈசா எந்த ஈசா என் உடல் இடங்கொண்டாய் யான் இதற்கில் அன்போர் கைமாறே கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை சற்றவர் புறங்கள் சுற்ற எஞ்சுவனை திருவீழி மிடலையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே தீபம் கரிஷயாமி தாசோயமிதி மாமத்வாம் சம்யதாம் பரமேஸ்வரா ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவ சிவ சொன்னா ஹர ஹர சொல்லாமா இல்ல பசி வந்துருச்சா சொல்லலாம் பின்னாடில இருந்து சத்தம் வருது முன்னாடி சத்தம் வரலையே இன்னும் சொல்லலாமா சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ சிவ 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 ஹர ஹர நம பார்வதி பதயே மகாதேவா உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருளித்துழல் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. எல்லாம் அல்ல திருக்கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட் கருணையோடு அன்னை உண்ணாமலை தாயாருடனாகிய அண்ணாமலைநாதருடைய பேரருளும் பெரும் கருணையும் நம் சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக விளங்குகின்ற சகல குருமார்களுடைய குருவருளும் நிறைந்த வண்ணமாக நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு மலர்கின்ற நன்னாளாக நமக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. ஆனா வழக்கத்துல நாம ஆங்கில தேதியை சொல்லாம யாரும் வாழறதே இல்லை. எத்தனாம் தேதிக்கு எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னா தை மாசம் 8ஆம் தேதி வர்றேன்னு யாரும் சொல்றது இல்லை. ஜனவரி 10ஆம் தேதி வர்றோம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப சொல்லுகின்ற சொல்லுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாமே. அப்படி ஒரு ஆண்டு உலகம் முழுவதுமே மலரக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கை உலக நன்மைக்காகத்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமே. தமிழர்களுக்காக மட்டும் அப்படின்னு எல்லாம் ஒரு பிரார்த்தனை எங்கேயுமே யாரும் சொல்லல. அப்போ உலகமெல்லாம் சிறப்பா இருக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்ப எல்லா நாட்டவர்களும் கொண்டாடுகின்ற அந்த புத்தாண்டு நாளிலே வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், இந்த உலகம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை வீரப்பனூர் கிராமத்தில் மென்மை அறக்கட்டளையின் சார்பாக நித்திய அன்னதான சேவை என்கின்ற மாபெரும் பெரும் தொண்டினையும், அன்னதானம் என்பது இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய பசியை தீர்க்கின்ற பெரும் தொண்டு. ஆனால் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு இதே அன்னதானத்தை எதிர்பார்த்து இந்த பகுதி இருக்கக்கூடாது என்று சொன்னால் இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறைக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வி பணியை மிகச் சிறந்த சேவையாக செய்து வரக்கூடியதும், வயிறு நிறைய சாப்பாடு, நல்ல அறிவு, சிந்தனை, இது ரெண்டு இருந்தா போதுமா? ஆன்மீகம் வேண்டும், பக்தி வேண்டும், மனசுல இறைவனை பற்றிய
சிந்தனையும் உணர்வும் சரணாகதியும் வேண்டும். இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்ரீ மாதா அன்னபூர்ணேஸ்வரி பீடம் என்று கடந்த ஆண்டு இதே நம்முடைய திருத்தலத்திலே மாபெரும் விழாவாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு அந்த பீடத்தினுடைய முதல் ஆண்டு விழா என்று கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த பகுதி வாழ் பெருமக்கள், ஊர் கிராம பெரியவர்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற ஒரு நல்ல விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் நம்முடைய வேள்வி சாலையில அமர்ந்திருந்த சிவாச்சாரிய பெருமக்கள் விநாயக பெருமானிலிருந்து தொடங்கி சகல தேவதைகளையும் கலசத்தின் ரூபமாகவும் அக்னியின் ரூபமாகவும் ஆவாகனம் செய்து மிக அற்புதமான முறையில வேத மந்திரங்களை சொல்லி வேள்வி நடத்தி நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் பஞ்சபுராணத்தை பாடி மங்கள தீபாராதனை செய்து இந்த விழா மேடையை தெய்வீகமாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இந்த விழா மேடைக்கு பொருத்தமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் பக்தி மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அதிலே நம்முடைய சைவ சமயத்திலே எப்படி சிவபெருமானுக்கு நந்தியம் பெருமான் அமைந்திருக்கிறாரோ அதுபோல வைணவத்திலே பக்த ஆஞ்சநேய பெருமானை கடந்து நம் பக்தியை சிந்திக்க முடியாது. ராமநாமம் ஓதுகின்ற இடமெல்லாம் தன்னுடைய இடம் என்று அமர்ந்திருப்பாராம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்பக்கூடிய, அதிலும் இந்த கலிகாலத்தில் ஒரு கற்கோவில் எழுப்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை மிக அரிது முயன்று எழுப்பி வரக்கூடிய சுவாமிகள் இங்கே வந்து அவருடைய பாதம் பதிந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வீரப்பனூர் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சற்று முன் அவர் சொன்னது போல 27 நட்சத்திரமும் கிரகங்களும் ராசிகளும் தான் வினை பயனை தீர்மானித்து கொடுக்கிறது. அவங்களா கொடுக்கல, நாம் செஞ்ச வினைக்கு ஏற்ப பிரதி வினை நமக்கு வந்து சேருகிறது. அப்படி வினை பயனை கூட்டக்கூடிய நேரத்தில் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார்கள். எப்படி விதியை மதியால் வெல்ல முடியும்? மதினா அறிவு தானே. அறிவு பயன்படுத்தினா விதியை ஜெயிச்சிடலாமான்னா, மதி என்றால் நிலவு என்று ஒரு பொருள் உண்டு. அந்த மதியை சூடியவன் சிவபெருமான். தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி என்று ஞான சம்பந்தர் பாடுகிறார். அந்த மதிசூடிய பெருமானுடைய அருள் இருந்தால் விதியையே மாற்றி விடலாம் என்று இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் அகஸ்திய மாமுனிவர். அந்த அகஸ்திய மாமுனிவருடைய அருள் பெற்ற நாடி ஜோதிட கலையை தன்னுடைய ஆன்மீக பணியாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய சுவாமிகள் அவர்கள் மீஞ்சூர் திருத்தலத்தில் இருந்து பெரம்பூர் தர்மநகி சென்னை என்பதை பெரம்பூர் திருத்தலத்தில் இருந்து இன்றைய தினம் ஜவ்வாது மலையை நோக்கி பயணித்து ஜோதிட சிகாமணி பரம்பரை நாடி ஜோதிடர் திருவை மனோகரீஸ்வரன் நாயனார் என்கின்ற திருநாமத்தோடு ஸ்ரீ அகத்திய மகா சிவவாக்கிய நாடிய ஜோதிட நிலையத்தை பெரம்பூரிலும் ஒரு கிளை மையத்தை புதுவை என்கின்ற பாண்டிச்சேரியிலும் அமைத்து காரைக்காலிலும் அமைத்து ஓலைச்சுவடியின் வாயிலாக மற்றவர்களுடைய தலையெழுத்தை விதியை மாற்றி நல்வழிப்படுத்துகின்ற பெரும் தொண்டினை செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டது நாமெல்லாம் செய்திருக்கக்கூடிய பெரும் புண்ணியம் சிறப்பு என்பதை வீரப்பனூர் பகுதிவாழ் மக்கள் உணர வேண்டும் என்பதை நாம் நிறுத்தி, அதிலும் இந்த வேடையை இன்னும் மிக அழகாக அழகுக்கு அழகு சேர்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு தெரியும் இது ஒரு கிராமம். ஒரு அம்மையார் தனித்து நின்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதர பாவத்தோடு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணியவர் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் அலங்கரித்து பார்க்கின்ற மலர் மாலைகளையும் கிரீடங்களையும் கொண்டு வந்து அதையெல்லாம் அவர்களுக்கு இங்கே சாற்றி இந்த விழா மேடையை பொலிவுற செய்திருக்கிறார்கள். அவருடைய நல்ல உள்ளத்தை நாம் எத்தனை பாராட்டினாலும் போதும். அதோடு அவரும் அவரை சார்ந்த அன்பர் பெருமக்களும் நாம் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அரிசி மளிகை பொருட்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இந்த அன்னதான சேவைக்கு எங்களுடைய ஆதரவு என்றுமே உண்டு, நாங்கள் துணை இருக்கிறோம் என்று ஒரு தைரியத்தை இந்த நாளிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி
வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களும் தெய்வீக குணத்தோடு நல்ல பண்புகளோடு பிறர் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும், நாம் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்தவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இத்தனை பேரையும் இங்கே ஈர்த்து வைத்திருப்பது எது என்று சொன்னால் நம்முடைய அம்மையாருடைய அன்பும் கருணையும் தான். இதே தர்மமிகு சென்னை என்பதிலே சுவாமி விவேகானந்தர் யாத்திரை செய்து திக்விஜயம் செய்து திருவடி பதித்த இல்லம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு பேரு விவேகானந்தர் இல்லம்னு பேரு. எங்க இருக்குன்னா கடற்கரையிலே அமைந்திருக்கிறது. சென்னைக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் அவசியம் பார்க்கணும். அவருடைய வரலாற்று புகைப்படங்களோடு அவருடைய வாழ்க்கையை அங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விவேகானந்தர் இல்லத்திலே தொண்டு செய்யக்கூடிய ஜீவ சேவையே சிவசேவை சேவா சங்கத்தில் இருந்து அன்பர் திருக்கூட்டம் நேற்றே புறப்பட்டு இங்கே வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி எங்கெங்கிருந்தோ அன்பர் திருக்கூட்டம் இங்கு வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டு யாருக்காக? இதோ இந்த ஜவ்வாது மலைவாழ் மக்களாக விளங்கும் உங்களுக்காகவும் உங்களுடைய அடுத்த சந்ததி சிறப்போடு கல்வி பயின்று ஊக்கம் பெற்று வெகு விரைவிலே சுவாமிகள் சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி, இங்க வந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயமும் அன்னபூர்ணியினுடைய சன்னிதானமும் அமைய வேண்டும்னு. அதோடு ஒரு கூட்டு பிரார்த்தனை, இங்க அற்புதமான விவேகானந்தா பள்ளியும் எழும்ப வேண்டும். எல்லோருக்கும் ஞான கண் திறக்கின்ற வகையில சுவாமியும் அம்பாளும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாமும் இந்த நேரத்திலே நல்ல பிரார்த்தனைகளை பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாக அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் இறைவன் நல்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? குருவருள் வேணும். குரு கடாட்சம் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும். அந்த குருவருளை நிரம்ப பெற்றவர் நம்முடைய அம்மையார். விதி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போய் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடி இழுக்க, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா? சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா? நினைக்காத துன்பம் போல என்னை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் வர என்னை வந்து சேரும் போது, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? விதி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கிடைக்குமா அப்படின்னு நாம சிந்திக்கவே தேவையில்லை. இந்த நல்ல நாள், நாளை ஒரு புத்தாண்டு துவங்குகின்ற நல்ல பொழுது, இப்படி ஒரு அற்புதமான வேள்வி புகையோடு நம்ம இறைவன் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும் பொழுதே நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதவல்ல ஒரு அருட்சக்தி நமக்குள் பிறப்பது நிச்சயம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். விழி கிடைத்தது, அபய கரம் கிடைத்ததே. விதி கிடைத்ததே, அபயம் கரம் கிடைத்ததே. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே. தென்னாடுடைய சிவனே
சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமாள் போற்றி போற்றி புராண காரணம் போற்றி போற்றி சய சய போற்றி, போற்றி போற்றி சய சய போற்றி, 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 சய சய நாடுடைய சிவனே போற்றி. இன்றைய நாளில் இங்கு நடைபெறக்கூடியது முப்பெரும் விழா. முதல் விழா இதோ இந்த மாதா அன்னபூர்ணேஸ்வருடைய யாக பெருவிழா. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே என்றார் திருஞான சம்பந்தர். ஏன் இந்த வேள்விகளை செய்கிறோம் என்று சொன்னால், நற்றவன் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க. அப்பதான் குறைவில்லாத உயிர்கள் வாழ முடியும். அப்படி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் சொன்னாங்க. சொன்ன முன்னாடி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொன்னார். உலகமெல்லாம் சுகமோடு வாழ வேண்டும் என்பதற்காக முதல் விழாவாக அன்னபூர்ணேஸ்வரி ஆகும். அடுத்து இதே நாளில் அற்புதமான இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வம் அறக்கட்டளை மற்றும் நென்மை அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற ஒரு மருத்துவ முகாமாக நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். அதை இந்த ஆண்டு நிறைவாகின்ற நன்னாளில் நோய்கள் எல்லாம் தூர வேண்டும் என்பதற்காக இந்த கடைசி நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க போறோம். நாளை முதல் ஒரு புதிய பொலிவு பெற்ற ஆரோக்கியத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கமாக. அதோடு மட்டுமல்லாது முப்பெரும் விழா என்கின்ற நிலையிலே கலை விழாவும் இதிலே கலந்திருக்கிறது. அடுத்த நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லாம் அற்புதமான நாட்டியத்தை ஆடி நம்முடைய கலையை கலாச்சாரத்தை நமக்கு முன்னால் கொண்டு வந்து காட்ட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் உற்சாகப்படுத்தி கைதட்டி அந்த நாட்டிய நிகழ்ச்சியை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே மகா அன்னதானமானது நடைபெற உள்ளது. இன்னைக்கு நடக்கக்கூடியது வெறும் அன்னதானம் மட்டுமல்ல, அன்னபூர்ணியினுடைய பிரசாதம் இங்கே அன்னதானமாக செய்யப்படுகிறது. அதுல அம்மாவுடைய ஆசை என்னன்னா, எல்லாரும் வந்து இங்கேயே உணவு சமைச்சு பொங்கல்லாம் வைப்போம் இல்லையா கோவில்ல, அது போல உலை வைத்து பொங்கல் வைத்து அதை படைத்து நாம் எல்லாம் அன்னதானம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு வேறு வகையில அரிசி தானியங்கள்லாம் சன்னதிக்கு வந்துருச்சு. எல்லாமே நைவேத்தியம் பண்ணிதான் இப்ப உணவு நாம எடுத்துக்க போறோம். அடுத்த ஆண்டு இன்னும் கோலாகலமாக எல்லோரும் கூடி நம்முடைய வீரப்பனூர் மட்டுமல்ல, இப்பகுதியில் இருக்கக்கூடிய சகலவிதமான கிராம மக்களும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய சிவனடியார்களும் ஒன்று சேர்ந்து அந்த பொங்கல் வைத்து படையல் வைத்து அன்னதான பெருவிழாவை நாம் நிச்சயம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு இந்த ஆண்டு ஒரு பிரார்த்தனையாக அமையட்டும் என்று சொல்லி எல்லோருடைய சார்பிலும் வேண்டிக் கொண்டு, ஜீவ சேவையே சிவசேவை சேவா சங்கத்தின் சார்பில் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்வதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதோ ஜீவ சேவை சிவசேவையினுடைய மூத்த அடியார் பெருமக்களாக விளங்கக்கூடிய அன்பர்கள் இது வந்து விழா மேடையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். ஒரு பலத்த கரவணையோடு மென்மை அறக்கட்டளை வாழ்க. ஜீவ சேவையை அடுத்து மேடையில் இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய வாழ்த்து அமைய இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள் தொடர இருக்கின்றன. திருக்கைலாய வாத்திய குழுவினர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாத்திய முழக்கங்கள்லாம் அடுத்தடுத்து நாம கேட்க. ஓகே, அப்படியே உட்காரு. எல்லாம் லைனா எல்லா இடத்துல முன்னாடி வந்துருங்க. எல்லாம் உட்காருங்க, அப்படியே லைனா உட்காருங்க. ஐயா உட்காருங்க, அப்படியே உட்காருங்க.
போடுங்க போடுங்க. ஓகே உட்காருப்பா, அப்படியே உட்காருப்பா. உட்காருங்க ஐயா, அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் சைடா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. ஆ உட்காருங்க உட்காருங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாம்மா. ஆ அப்படியே உட்காருங்க. இப்படி உட்காருங்க. அப்படியே அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. அப்படியே உள்ளே வந்துருங்கம்மா, பின்னாடி வாங்க. அப்படியே உள்ள இடம் இல்லையா? சரி, அப்படியே தான் இருக்கு. திருவாளர் சேகர் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பலமா கை தட்டி நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். இந்த நல்ல மனசோடு அவங்க எல்லாம் செய்யக்கூடிய சேவை ஐயா அப்படியே பின்னாடி நின்று இன்னைக்குமே தொடரணும்ன்றத இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்தி மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். பற்றி அம்மையார் ஒரு சில வார்த்தைகள் எடுத்துச் சொல்வார். நமசிவாயம். நம்ம வெண்ணை அறக்கட்டளை ஆரம்பிச்சு 19 வருஷம் முடிஞ்சிச்சு. 20வது வருஷம் தாண்டி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது 6வது
வருஷம் இங்க அன்னதானம் ஆரம்பிச்சு, ஜவாது மலையில் அன்னதானம் ஆரம்பிச்சு 6வது வருஷம். இங்க ஜவாது மலையில் ஒரு விழாக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் என் கூட இருந்த மௌலி இன்னைக்கு கொஞ்சம் சென்னையில் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு விசேஷமாக இருக்கிறதுனால அவங்களால இங்கே வர முடியல. மௌலி இல்லாதது நிறைய ஒரு குறை தான் எங்களுக்கு. ஆனாலும் அவனுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஜவாது மலையோட இந்த அன்னதான பணியில் எனக்கு ஒரு தூணா நின்னது மௌலி தான் ஃபஸ்ட்டு. 2வது ராஜு இந்த அன்னதானத்தை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நான் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே போயிட்டு வந்தாலும் எல்லா காரியங்களும் கரெக்டாக நடத்திட்டு இருப்பாங்க. அதனால ராஜுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கை தட்டலாம், கை கூட தட்ட மாட்டேங்கிற, எல்லாரும் டயர்ட் ஆயிடுச்சு போல இல்லையா, பசி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கூட தான், டக்குன்னு சொல்லிடுறேன். அடுத்தது விஷ்ணு எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தினமும் சாப்பாடு அந்த மக்களோட வயிற்றுக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் விஷ்ணு. என்னன்னா நாங்க யாசை எடுத்து அரிசி பருப்பு குண்டனாலும் அது இங்க இருந்து சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் ராஜு பண்ணி கொடுத்தாலும் அடுத்து அந்த சாப்பாடு மக்கள் கையில கொண்டு வந்து கொடுக்கறது விஷ்ணு தான். விஷ்ணுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது சாமிநாதன் அப்பா. நம்மளோட சிவ பூஜைகள் எல்லாமே பண்றது சாமிநாதன் அப்பா தான். கிராமத்துல எல்லா மக்கள் கிட்டே போய் பேசுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சாமிநாதன் அப்பா தான் பண்றது. அதுக்கும் சாமிநாதன் அப்பாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஹரி 4 வருஷ காலமா இங்க இருக்கு. ஹரியும் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல் தான், எல்லா இடத்துலயும் ஹரி இருக்கும். மாட்டு பண்ணையில இருக்கும், நம்ம அன்னதான பணியில இருக்கும், எல்லா பணியிலும் எல்லாமே ஆல் இன் ஆல் தான் ஹரி. அடுத்தது யார சொல்லலாம்னா சண்முகையா திடீர்னு பேரு ஞானே மறந்துடுது. ஏன்னா எல்லாரும் என்னன்னா பூச்சையான்னு கூப்பிடுது. ஆறு பூச்சையான்னு கூப்பிடக்கூடாது சண்முகையாவை, சரிங்களா ஐயா? நானே சொல்லிட்டு எனக்கே அதுதான் மைண்ட்ல வருது. ஏன்னா இவங்க தான் காரணம், இவங்க அதே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சண்முகையாவும் அன்னதானத்துல ஃபுல்லா நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி சின்ன தாயம்மாவும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பத்ரி ஐயா, என்னோட பத்து நிறைய உதவிகள், பத்துவும் நிறைய உதவிகள், ஸ்கூலுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஜோதி அம்மா என்னோட ஃப்ரெண்டு தான். எப்போவும் எதுக்கு கூப்பிட்டாலும் ஓடி வேலைகள் செய்து தரும். ஜோதி அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரேவதியும் எல்லா விஷயத்துக்கும் ஓடி பண்ணி தராங்க. டைம் கம்மியானதுனால சுருக்கி சொல்றேன், அதனாலதான் அப்படி. ரேவதியும் நன்றி சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி லதாம்மா இந்த ஸ்கூல் பணி ஆரம்பிச்சதுல இருந்து லதாம்மா ரொம்ப உதவி. என்னன்னா எல்லா இடத்துலக்கும் கூட்டிட்டு போறதும் வர்றதும் எல்லாமே. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட பாலசுப்ரமணியம் சாமிகளும் அவங்க பாலசுப்ரமணியம் சாமிகள் பேரு மறந்துச்சு, தப்பா நினைக்கிறேன். அல்ல சுந்தரம் சொல்றதுக்கு பதில கரெக்டா சொன்னாங்களா? சோபனா என்னோட பழைய ஃப்ரெண்டோட முகச்சாய இருக்கு. சோபனாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கணும் சாமி. ஏன்னா இங்க ஜவாது மலையில ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்போ எனக்கு பாலசுப்ரமணியம் சாமிகள் கொடுத்த சொத்துக்கள் தான் இவங்க 2 பேரும். சோபனம்மா எப்போதுமே கூட வரலனாலும் இந்த ஸ்கூல் கட்டணும்னு அவங்களும் நிலாமாக்கு உதவிகள் பண்ணுங்கன்னு லதாமா கிட்டே சொல்லி, லோகநாதன் ஐயா கிட்டே சொல்லி, இந்த ஒரு உதவி, இந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்காக நீங்க அந்த ஆஞ்சநேயர் கோவில் சித்தாசிரமத்திலே இருக்கும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுல அவங்க கோவில் பணி நடக்குது சாமி, திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அந்த திருப்பணியை கொஞ்ச நாள் நிக்க வச்சு எங்க கூட
இந்த ஸ்கூல் பணிக்காக சாமிகளும் லதாமாவும் லோகநாதன் ஐயாவும் சேகர் ஐயாவும் சேகர் ஐயா சிஆர்பிஎஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவரு பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சொல்லி ஒவ்வொருத்தரையும் பாக்குறதுக்கு இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கான முக்கியமான பங்கு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த யாசகம் போகும்போது அவங்களோட கோவில் இருக்கிற ஆளுங்களை வச்சு நமக்கு நிறைய சோபனாமாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்மணி அம்மாவை பத்தியும் சொல்லாம இருக்க முடியாது. சோபனம்மாக்கு சாமியார் கையால ஒரு ஷால்வை வாங்க. அதே மாதிரி தமிழ்மணி அம்மாவும் கொண்டு வாங்க. தமிழ்மணி அம்மா எப்படின்னா தமிழ்மணி அம்மா தான் முதல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு வந்து நம்ம இடம் பாக்குறதுன்னு சொல்லுவேன். 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கே கொடுத்தாங்க. அவங்க வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும் நல்ல பணி இல்லதாமா சொன்னாங்க. சோபனமா வரும் அந்த மாதிரி ஒரு யோசனை கூட இல்லாம இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணுன்னா ரொம்ப அதிசயமான பொண்ணுதான். நன்றி நன்றி. அப்புறம் வேற யாருங்கள இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்மளோட தலைவர் ஐயாவை பற்றி வேற இடத்துலயும் சொல்றோம். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறேன்னா தலைவர் ஐயா தான் காரணம். இங்கேயும் பிரச்சனைகள் வந்துச்சு. அப்பயும் எங்க கூட திருவண்ணாமலை வேலூர் அங்கே இங்கே அலைஞ்சு அவர் வந்து இந்த ஜவாது மலையில அன்னதான பணி இங்கேதான் நடக்கணும்னு நமக்காக இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க அவரு. அதே மாதிரி கிராமமா போய் ஆதார் கார்டு வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்றவரும் அவருதான். நான் போறதை விட அவரும் நிறைய போய் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாங்க. நாங்க அந்த அரிசியை கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறோம். அதுவும் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்க அண்ணா வேற என்ன சொல்றது அவரை பத்தி. அவர் வந்து கொஞ்ச நாள் தான் பழக்கம். ஆனாலும் ஜவாது மலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி அம்மா உன்னோட சார்பா உனக்காக நான் வந்து நின்று எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். அந்த ஒரு வாரத்தோட எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாமிகளுக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்ணி எங்களால அந்த தலையில வைக்கிறதெல்லாம் சுமக்கவே முடியல சாமி. ஏன்னா இந்த வாரம் எல்லாம் ஓடு நடந்து பண்றேன். ஆனா இதுல ஒரு பூ அலங்காரம் தான். ஆனா அவ்வளோ பெரிய ஒரு பூ அலங்காரமும் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைவரி இவ்வளவு அழகா எங்க சாமி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நல்லா அழகா இருக்குன்னு நினைப்பேன். ஆனா நம்ம தலையில வச்சு பார்த்தா தனி தெரியல. அதே மாதிரி நம்மளோட ஊரான் இந்த ஊர்ல இருக்கும் ஊரான் வந்து நமக்கு நிறைய உதவிகள் பண்றாங்க. என்ன நிகழ்ச்சி வந்தாலும் அவங்க வந்து ஒரு போயிட்டாங்க போல. ஆனா அவர் வந்து நமக்கு உதவிகள் பண்றாங்க. நாட்டாவும் வந்து உதவிகள் பண்றாங்க. அவங்க ஏதோ காரணத்தினால கிளம்பி போயிருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட பையன் வந்திருக்காங்க. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. ஆமா என் பையன் அவரு வாங்க ஓடி வந்துடுங்க. பாலாஜி கனகவேல் மேடைக்கு வர சொல்லுங்க. பாலாஜி கனகவேல் கட்டி கொடுத்து ஒரு ஷால் இவங்களுக்கு பையன். அதே மாதிரி ஜீவ சேவை சிவசேவை ஹர ஹர சிவ 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 சிவ. அதே மாதிரி நம்ம யோகேஷ் ஐயா ஜீவ சேவை சிவசேவை. அவங்க வந்து என்ன சொல்றது எல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க கரெக்டான டைம்ல. அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பாலாஜி கனகவேல் ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு துண்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என் கூட இருந்த போன வாட்டி விழாக்கு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவை அழகா நடத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணி யாகவும் நடத்தி கொடுத்தாங்க. என்னோட அண்ணன் ரவிஜி ஐயா அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு வர முடியல. கிளம்பி வந்துட்டு
எனக்கு சொன்னாங்க, என்னோட ஆறுதலுக்காக சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் அதுவும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் சொல்லணும், எங்க ஐயா சிவாச்சாரியர் சங்கரசேகர ஐயா. அவரை பத்தி ஒண்ணுமில்லை, நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஜவாதிமலை மக்கள் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பார்த்ததில்லை. பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் சாமிகள் எல்லாம் வந்து அலங்காரம் இதெல்லாம் நம்ம எங்கேயும் பாக்குறோம். வந்து நானே அசந்து போயிட்டேன். இன்னும் ஒரு குட்டி யானை நிக்குதே, தைரியமா கிட்ட போலாமா வேணாமான்ட்டு. அவ்வளவு தத்ரூபமா பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துலதான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது நம்ம ஊர் கிராமத்துக்கே கொண்டு வந்து பண்ணி இருக்கிறாங்கன்னா அந்த ஐயாவுக்கு நாம எவ்வளவு வாழ்த்து சொல்லணும், எவ்வளவு நன்றியோடு நாம அதை நினைச்சு பார்க்கணும். தொடர்ந்து அவங்க எப்போதும் இந்த கிராம மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதே நேரத்துல நம்ம வெண்ணில் ஆசிரமத்துக்கும் சுவாமி வந்து இதே போல ஒரு வேள்வி யாகங்கள்லாம் நடத்தி தரணும்னு இப்பவே சொல்லி வச்சுக்கிறேன். சிவாயிரம் நீங்க எல்லாம் கூட இருந்து நடத்தி தரணும். பின்னாருடைய சுகனே அப்படியே இங்க பாருங்க. விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் சுவாமியுடைய அர்ச்சகராக இருந்தவர். மேலும் பிரபு சிவாச்சாரியார் அவர்கள் அருமையான முறையில் அலங்காரம் செய்யக்கூடியவர். ஐயா கையால நாங்க வாங்கணுன்றது எங்களுடைய பெரும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. முக்கியமா ரெண்டு இருக்கு. ஒண்ணு கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து. என்ன? குழந்தைங்களோட கலை நிகழ்ச்சி. அற்புதமா அந்த காஸ்டியூம் பார்த்தாலே எப்ப ஆடுவாங்கன்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. அடுத்து வயிற்றுக்கு அறுசுவை உணவு விருந்து காத்துட்டு இருக்கு. அதனால இதே அமைதியோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்ப 2 பேருக்கு சிறப்பு செய்ய போறோம். அப்புறம் இந்த மேடையை ஃப்ரீ பண்ண போறோம். கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. இதுல முதலாவதாக திருக்கைலாய வாத்தியங்களை திருப்பத்தூரில் இருந்து அவங்க முன்னமே வந்திருக்கணும். இன்னைக்கு காலம் கொஞ்சம் அப்படி தாமதம் ஆயிப்போச்சு வாகனத்தினால அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இருந்தாலும் ஆமா, மென்மை அறக்கட்டளை அன்பர்களை கௌரவிக்கும் பொழுது சுவாமியே வந்து அன்னதான சேவையை ஆசீர்வாதம் செய்த மாதிரி வாத்தியத்தோட நடராஜ பெருமான் திருமுறையோடு உள்ள வந்தது ஆனந்தம். அந்த திருக்கைலாய வாத்தியத்தை திறம்பட முன்னின்று நடத்தக்கூடிய அன்பருக்கு இந்த சிவ ஆடை வழங்கப்படுகிறது. சீவ சீவ ஹர ஹர சீவ சீவ ஹர ஹர. நந்திக்கு எல்லாரும் ஒரு ಸಮಸ್ತಾರ್ಯ ಯಜ್ಞ ಫಲ ಸಿದ್ಧಿರಸ್ತು ಸತ್ಯಾಸಂತ ಯಜಮಾನಸ್ಯ ಕಾಮ ಈಪ್ಸಿದ ಜಯ ಫಲ ಸಿದ್ಧಿರಸ್ತು. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. ஓகே, அப்படியே திரும்பி நில்லுங்கம்மா. அப்படியே திரும்பி நில்லுங்க. சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆளவாயம் திருநீரே. சிவா திருச்சிற்றம்பலம்.
ஜனங்க வந்தா வெயில உட்கார போறாங்களேன்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனா அந்த வெயிலே வராம நல்ல சில்லு குளுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடவுள் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு இல்லையா? அதுக்கு சிவபெருமானுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு நாட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவாருன்னா முதல்ல ஒரு யாகம் நடத்துவார். யாரை கூட்டி வந்து யாகம் பண்ணுவார்? நல்லா அந்த நாட்டுல ரிஷிகளையும் யாகிகளையும் யோகிகளையும் அழைத்து ஒரு யாகம் நடத்துவார். அப்பதான் வந்து அந்த நாட்டுல ஒரு மழை இல்லை, எத்தனையோ ஆண்டு காலம் மழை இல்லைனாலும் அந்த யாகம் பண்ணும்போது அந்த மழை நல்லபடியாக வரும். இப்போ நம்ம அம்மா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? மலைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்ததுனால இப்போ இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்குது. அந்த அம்மா வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அந்த ஒரு குடும்பம் மட்டும் பார்க்கல, உங்களை எல்லாருமே ஒரு குடும்பமா அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஊரே ஒரு குடும்பத்து தாயா இருக்கிறதெல்லாம் இல்லாம எல்லாருடைய குடும்பத்துக்கு அந்த அம்மா தாயா உங்களுக்கு இருக்காங்க. எல்லாருமே நம்ம வீட்டிலோட சாப்பாடு ஒருவேளை ஹோட்டலில் செஞ்சுக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு வேலையும் அந்த மாதிரி அவங்க நினைக்க முடியாது. திருப்பணி கூட நாங்கள் நிறுத்தி வைக்கலாம், ஆனால் அந்த அம்மாவுடைய உணவு கொடுக்கக்கூடிய விஷயம் நிறுத்தவே முடியும். அப்பேற்பட்ட ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அம்மா, ஒரு ஆற்றல் சக்தி கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது. அவரோட இருந்து ஒரு துணையாக இருந்து ராஜி, மௌலி, விஷ்ணு இன்னும் இருக்கக்கூடிய ஐயாவெல்லாம் அம்மாலாம் இருக்காங்க. ரொம்ப ஒரு அந்த அம்மா வெளியே போய் சென்னையெல்லாம் கொஞ்சம் சில பொருள்லாம் வாங்கும்போது அந்த அம்மா அவங்களுக்கு துணையாக இருந்து அதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்கணுன்றது அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை. நீங்கள் ஒரு எத்தனை 1000 சம்பளம் கொடுத்தா கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் அது அவங்களுடைய சொந்த ஒரு முயற்சியில் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப அந்த அம்மா முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம இப்போ நம்ம ஒரு அம்மா இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா? போன நான் வந்து ஒரு அன்னபூர்ணேஸ்வரி அம்மா யாகம் நடத்துவாங்க. அப்பா ஐயா சாமியெல்லாம் நான் பார்த்தேன். நாங்கள் வந்து அன்னைக்கு தான் முதல் வந்திருக்கோம். முதல் வந்துட்டு நாங்கள் அண்ணா அந்த யாகத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அம்மா எங்க ஆசிரமம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சைடில் பின்பக்கம் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இங்கிருந்து போயிட்டோம். சரி, அன்னைக்கு கூட்டம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு நாள் தனியாக வந்தோம். அம்மா உங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணுறீங்க, எங்கே அன்னதானம் கொடுக்குறீங்க, ஏன்னா வழியெல்லாம் வீடு நல்லா தானே இருக்குது, எங்கே அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் முதல்ல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நான் இங்கே எதுவும் கொடுக்கறதில்ல, இங்கே ரெடி பண்ணி 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அந்த மலைவாழ் மக்களை தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. சரி, அதெல்லாம் நாங்கள் ஒரு முறை போய் எல்லாம் பார்த்தோம். கரெக்டாக நல்லபடியாக நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2வது ஒரு முறையாக வந்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு அம்மா சேவை செஞ்சுட்டு இருக்க எந்த வழியில் வராங்க சென்னையிலேருந்து அப்படின்னா நம்ம அணைக்கட்டு வழியாக வராங்க. அப்பவும் பார்த்தா அந்த பகுதியில் எதுவுமே இந்த அம்மா செய்கிறது ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு சாதாரண ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தா கூட அது விளம்பரப்படுத்தி பெருசாக பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற அம்மா வந்து எந்த ஒரு விளம்பரமும் இல்லை, யாருக்குமே தெரியல. அந்த அம்மா இது ஒண்டியாக போராடிட்டு இருக்காங்களே, அந்த அம்மா கூட இருந்து நம்ம உதவி செய்யணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வச்சு அந்த அம்மாவுக்கு நிறைய ஒரு உணவு வரதுக்கான இப்போ நம்ம பகுதியில் ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் இது மாதிரிலாம் அவங்க புக் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்லயே நான் இவ்வளோ பேர் நான் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்லாம் நிறைய இடம் இல்லாமலாம் இருக்கு. இங்கே இவ்வளோ பேர் காத்திருக்காங்க, இவங்களுக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லையே, செய்கிஞ்சு போடுறவங்களுக்கு பொருள் கொடுக்க முடியாமல் இருக்கு. அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் பகுதியில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொருத்தர் நாங்கள் அழைச்சி வரோம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அம்மா சொன்னாங்க, ஐயா நான் அந்த இருக்கிற நிலைமை எல்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இருந்து சொந்த இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், சாமியெல்லாம் நாங்கள் மறைச்சி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும், ரொம்ப நான் ஆசையாக இருக்கேன், அதுக்கு நான் பாதி பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாம் பார்த்துட்டு ஐயா உங்களோட வந்து ஒரு சாப்பிட்டு உடனே சாப்பிட்ட கை கூட ஆறவே இல்லை. அந்த இடம் வாங்குறதுக்கான முயற்சி மொத்த பணமும் கொடுத்துட்டு அந்த அம்மா நினைச்சிருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த இடம் வாங்க முடியுமா, நம்மளால முடியுமா, ஏன்னா ரிஜிஸ்டர் சொல்றது 2ஆம் தேதி வாங்கணும், நாங்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரோம். ஒரே ஒரு 3 நாள்ல அந்த ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அந்த பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் நல்லபடியாக கடவுள் கொடுத்துட்டாரு. அந்த இடம் அந்த அம்மா வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தபடியா கொஞ்ச நாள் இப்போ இங்கே உள்ளவங்களுக்கே தெரியும், இந்த இடத்த வந்து நீங்கள் தான் வாங்க முடியும், நாங்கள் வந்து எதுவும் வாங்க முடியாது.
அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த இடம் வாங்கினதுனால இன்னொரு இடம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாசத்துலயே வந்து ஒரு தகவல் வருது. நீங்க இடம் வாங்கினதுனால விவேகானந்தா இன்ஸ்டியூட்ல இருந்து நாங்க இந்த நிலாமாக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நாங்க கட்டி தரோம், ஒரு இடம் வாங்கணும், நீங்க இடம் வாங்கி கொடுக்கணும்ன்றாங்க. அம்மா வந்து ஒரு 22 லட்சம் 30 லட்சத்துக்கு இடம் வாங்கும் போதே கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. இப்போ ஒரு 1.5 கோடி ரூபாயில இடம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, சாமி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு, என்ன பண்ணலாம், இது நம்மளால முடியுமா, முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம்னா சிலந்தி கூட கூடு கட்ட முடியாது, ஒரு பறவை கூட கூடு கட்ட முடியாது. ஆனா நம்மளால முடியும். எந்த ஒரு வழி கிடைச்சாலும் ஏதாவது ஒரு வழியில நம்ம போராடி பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இப்ப நடந்திருக்கோம். அந்த வேலை இப்ப இன்னைக்கு யாகம் நடந்ததுக்கான முக்கியமான காரணம், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான காரணம், அந்த பள்ளிக்கூடம் இங்க வரணும். அந்த அம்மா அப்படி நினைச்சாங்க இல்லையா, அந்த அம்மா அன்னதானம் கொடுக்கணும்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நம்மளாம் யாருமே இல்லை. அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்தாங்க, இந்த இடத்துல அன்னதானம் கொடுக்கணும். அப்பெல்லாம் நம்மளோட உதவி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அந்த அம்மா வந்து ஒரு மன தைரியம், இதை செய்யணுன்ற எண்ணத்துல தான் அந்த அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய பலன் இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம், மற்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்கூல் நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு யாகெல்லாம் நடத்தினாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமா இப்போ நேரம் உட்காந்துருக்கோம் இல்லையா, இது சாதாரண வேலை கிடையாது. அடுத்த ஒரு வேலை நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ இன்னைக்கு யார் அந்த யாகத்தை நடத்திருக்காங்க? நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்ற வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலுடைய தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய கும்பாபிஷேக சர்வசாதக திலகம் வேத ஆகம வல்லுனர் அவருடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நடந்தது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து எத்தனையோ ஆலயங்கள் கும்பாபிஷேகம் செய்திருக்காரு. இப்ப நம்ம இடத்துல வந்து அவர் இன்னைக்கு தான் முதல் அவர் கால் பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் இந்த இடம் வளரணும், நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஆகணும். ஒவ்வொரு முறையும் இறைவனிடத்துல கேட்கிறார். இப்ப யார் முன்னிலையும் இதெல்லாம் நடத்துறாங்க? அந்த காலத்துல யாயியல் ரிஷிகள் இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த காலத்துல தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருட்நாதர் ஐயா திருவாசக பித்தர் தவ திரு வாதூர் அடிகள் அவர்கள் திருமணம் சென்னை சிவலோக திருமணம் வெங்கல் அவருடைய தலைமையில இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அவரோடு இணைந்து ஜோதிடர் சிவமணி பரம்பரை நாடி ஜோதிடர் திருவை மனோகர மனவீரேஸ்வரன் நாயனார் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மகாசிவ வாக்கிய நாடி ஜோதிட நிலையம் பெரம்பூர் சென்னை அவரோடு வெங்கட் பிரசாத் இயற்கை விவசாயம் வர்மா கலை ஆசான் சேவூர் வேலூர் மாவட்டம் வரவேற்புரை. இதே போல நம்மளோட இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த யாகம் ஐயாவோட தலைமையில் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்கூல் கட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கான ஒரு வேலை. அந்த வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா எந்த தடை இல்லாம இன்னைக்கு 2025 முடியுது இல்லையா, 2026ல அந்த இடம் நல்லபடியா வாங்கி முடிக்கணும். இப்ப நம்ம இடம் வாங்கியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, நம்ம 24 வருஷம் நம்ம கோயில் அன்னதானம் நடக்குது, திருப்பணிகள் நடக்குது. அப்ப நான் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு, சரி அனுப்பிடுறோம் போ, அப்படிதான் சொல்லுவார். யாரு? அணைக்கட்டு பாபு ஐயா அவர்கள். இன்னைக்கு அவர் வரதா இருந்தது, அவர் தலைமையில் இருக்கிறதா இருந்தது, ஆனால் அவருடைய சூழ்நிலை வர முடியல. ஐயா அவர்கள் தான் வந்து இந்த அம்மாவுக்கு கோவில் கட்டுறதுக்கான நிதி கொடுத்து அந்த இடத்த வாங்கினார். முதல் முறையா வந்ததே அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டார். அடுத்து இன்னொரு 1 மாசத்துக்குள்ள அம்மாவுடைய பள்ளிக்கூடம் நல்லபடி அதே மாதிரி வாங்கி முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இதே கைலாசவாதி நான் அந்த இடத்துல அந்த பூமி பூஜை போடும்போது நிறைய வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயில் வீரனுமன் சித்தாசன் ட்ரஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மாவுடைய பணியை பார்த்து இந்த பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுக்குறோம், முடிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பணி செய்யலாம். ஏன்னா 6 மாதம் தான் அந்த இடம் வாங்குறதுக்கான நேரம் இருக்குது அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்ததுனால லதாமாவும் லோகநாதையாவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் எவ்வளோ இருந்தும் கூட இந்த அம்மாவோட உழைச்சாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மாவும் கூட போவாங்க. அப்போ ஒரு சில இடையூறுகள் வந்தது, அந்த அம்மாவுக்கு சில இட பிரச்சனைகள் வந்தது. அது சட்ட ரீதியாக ஐயா ரஜினி அட்வொகேட் ஜி அவர் வந்து
சில ஆலோசனைகள் வழிபடி அரசியல் சம்பந்தப்பட்டது அவங்களோட பேசி அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அந்த ஒரு குழப்பத்திலிருந்து சரி பண்ணிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை சரி பண்ணாரு. அதே மாதிரி இந்த அம்மா வந்து நான் ரோட்டரி பள்ளிக்கொண்டா ரோட்டரி மூலியமாகவும் அறிமுகப்படுத்தி அவங்க சில உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதே ரோட்டரி கவர்னர் சுரேஷ் ஐயா, ஜே.கே. பழனி ஐயா இங்க வந்து விசிட் நேரடியாக பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு தொகையை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், இந்த பள்ளிக்கூட உருவாக்கத்துக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே விசிட் பண்ணி இன்னொரு சில ஒரு நாட்களில் அந்த அம்மாவுக்கு அந்த பணத்தை வரத்துக்கான வழியும் நம்ம முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடம் கட்டுறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த அம்மா எடுத்த ஒரு முயற்சி வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் நான் நடக்கிற மகாதேவா எல்லாம் சொல்லணும். மொத்தமா என்ன பண்ணுவோம், அந்த இடத்த சீக்கிரமா வாங்கணும். அதுக்கான முயற்சி தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய யாகங்கள், அதனால பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு போது என்ன பண்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஐயா சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரத்தை சத்தமா சொல்லுங்க. அந்த இடம் நம்ம வாங்கி முடிக்கணும். அந்த பூமி பூஜை போறதுக்கு மீண்டும் இதே மந்திரத்தை நம்ம சொல்லணும். சிவசிவன் சொன்ன ஹரஹரன்னு சொல்லும். இது சொல்லுகின்ற இடமெல்லாம் மங்களம் நிறைஞ்சிருக்கும். வேண்டிய பிரார்த்தனைகள் தானே நடக்கும். சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர. இதே போல சிவநாம ஹரநாமத்தோட கைலாய வாத்தியம் முழங்க பூமி பூஜை விழா சீக்கிரத்துல நடக்கணும்னு இந்த நேரத்துல எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த இடத்துக்கான அட்வான்ஸ் கட்டி அந்த இடத்த நிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு மாசத்துல நம்ம இடம் வாங்கலாம். அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணுங்க. பரவாயில்ல. அந்த அம்மாவுடைய பொண்ணு வந்து பிரசவ நிலையில இருந்தும் கூட இந்த காசு எப்படின்னா இதெல்லாம் வேற ஒண்ணுக்கு ஒரு கடன் இருக்கு. இங்க பாருமா பாட்டி, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட பணம் இல்லை. போய் கேட்க இடத்துல எம்மா கிடைக்கல. உடனே அவங்க பெண் முதல் அது அந்த காசும் தமிழ்மணி அம்மா அதுல 5 லட்சம் ரூபாய், அது தமிழ்மணி அம்மா 1 லட்சம், 6 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி சேகரையா நிறைய அங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க.
அன்னபூர்ணீஸ்வரி மாதா அவர்கள் ஒரு நாள் திருவண்ணாமலை குடை மூலமாக ஒரு ஆலயத்தில் சந்தித்தோம். அவர்களை முன்பு எனக்கு தெரியாது. ஆனால் அவரை கண்டு நான் உங்களோடு பயணிக்க விருப்பப்படுகிறேன் தானாக நான் அழைத்து சொன்னேன். என்னுடைய கண்களில் அவர் ஏதோ ஒரு எரிசக்தி படைத்த ரூபமாக இருந்ததனால் நானாகவே அழைத்து உங்களுக்கு என்ன தேவை நான் கூட இருந்து செய்கிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு சொன்னேன். அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னுடைய அலுவலகத்தை பார்த்து பிரமிக்காக பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்று தினம் என்னை அழைத்து தவறாமல் வர வேண்டும், சுவாமிகள்லாம் வராங்க, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொன்னார். பல விதமான அலுவலர்கள் இருந்தாலும் எனக்கு அனைத்து வேலையும் ஒதுக்கி வைத்து இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் நான் காண வேண்டும், இந்த இறைத்தொண்டில் நான் சேவை புரிய வேண்டும் என்பதை உணர்ந்து உடனடியாக நான் வரேன் என்று சொல்லி கலந்து கொண்டேன். மேற்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய இறைத்தொண்டிற்கு நான் உறுதுணையாகவும் எனபோல் பல மனிதர்களையும் இறைத்தொண்டர்களையும் இங்கே அழைத்து வந்து பல சேவை புரிவதற்கும் பொன்பொருள் உதவியாக கொஞ்சம் சைடா வந்துருங்க வழியிட உதவுமாறும் நான் செயல்படுவேன் என்றும் நானும் சிவன் ஆலயம் நவக்கிரகன் தம்பதியோட அகத்திய பெருமான் லோகமித்ரா வள்ளூர் வாசகி பெரிய ஆலயம் ஒன்று காரைக்கால் அம்மையார் பூமியில் அமைத்துள்ளேன். ஒரு மகா சித்தருடைய ரூபத்தில் எனக்கு வாக்கு சொல்லப்பட்டதனால் நான் அமைத்திருக்கிறேன். அந்த ஊர் என்ன புராணம் என்றால் காரைக்கால் என்ற காரைக்கால் அம்மையார். அதோடு இந்த சிறப்பு வாய்ந்தது திருமணி அழகர் தேவஸ்தானம். அங்கே அர்ஜுனன் பாசுபதி பெற்ற ஸ்தலம். 4 வந்து கடலில் நின்றபடியே பாடி இந்த இடத்தில் இது மாதிரி புராணத்தோடு ஆலயம் நிறுவப்படுகிறதாக கூறி பாடிவிட்டு சென்று விட்டார்கள். அது மாணிக்க வாசகர் உடைய ஒரு பெரிய புராணம். அந்த வழிபாடால் வந்த சுவாமி வாதூர் சுவாமிகளுடைய பக்கத்திலே இருந்து அந்த ஆசீர்வாதத்தோடு நான் ஒன்று இங்கு பேசுகிறேன் என்றால் மிக பாக்கியசாலியாக இருக்கின்றேன். புனிதமயம் அடைந்திருப்பேன் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இங்கே என்னை அழைத்ததற்கு மிக நன்றி கடன் பெற்றுகிறேன். தேரா நான் முதல்ல பாடுறேன், அப்ப ஆடுவாங்க. தந்தன்னா தானன்னா தானன்னா தந்தன்னா தந்தன்னா தானன்னா தானன்னா தந்தன்னா தன்னன்னா தன்ன தானன்னா தன்ன தந்தன்னா தானன்னா தானன்னா தந்தன்னா வாத்தியம் தந்தன்னா தானன்னா தானன்னா தந்தன்னா முத்துனல் தானன்று நாளை தூக்கி முனைக்குடம் தீபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோதியும் பார்மகள் ராமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரிகள் மேல் அத்தனை யார நம் ஆணை பாடி ஆழப்பூர் சுண்ணம் இடம் கொண்டாவே அத்தனை யார நம் ஆணை பாடி ஆழப்பூர் சுண்ணம் இடம் கொண்டாவே தந்தன தானன தானன
வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ 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 சிவ. ரெண்டு கையும் இப்படி 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 ரெண்டு கை. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சவுண்ட் வரல. எடுங்க நீங்க எடுங்க. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சிவா திருச்சிற்றம்பலம்.